ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. அப்படி நீங்க சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்கள் மாறும். முக்கியமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனை எல்லாமே சரியாகும். இது உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மாத்திடும். இதனால நல்ல விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில எப்பவுமே நடக்கும். அதனால தைரியமா இதை நீங்க செஞ்சுட்டு வாங்க. அதுவும் ஒரு நாள் செஞ்சுட்டு நிறுத்திடாம ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, காலை எழுந்த உடனே இதை நீங்க சொல்லணும். அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல. பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க இதை சொல்லும் பொழுது, உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சிட்டு சொல்லும் பொழுது, அந்த நாள் தொடக்கத்தை நீங்க ஆரம்பிக்கும் பொழுது, உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சாலே உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறும். இதை நீங்க தினமும் சொல்லிட்டு வாங்க. ஒரு நாள் சொல்லி நிறுத்திட்டு நிப்பாட்டிடாம, ஒவ்வொரு நாளுமே சொல்லிட்டு வாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் பிரச்சனையும் தீர்த்து வைக்கும். உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்து, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தின் எண்ணற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இதை மாத்திடும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷம் தான் இருக்கும். நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க இதனால தைரியமா நம்பிக்கையுடன் சொல்லி வரலாம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகத்தை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். பெரியவாவை சந்திக்க வரக்கூடிய பக்தர்கள்ல நிறைய நபர்கள் கேட்ட கேள்வி இதுதாங்க. குடும்பத்துல நிறைய கஷ்டங்கள் இருக்கு பெரியவா. இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ப்பதற்கு நானும் நிறைய முயற்சி பண்றேன். ஆனா ஒவ்வொரு முயற்சியிலும் மீண்டும் மீண்டும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரதா தவிர பிரச்சனை குறைஞ்ச வராது தெரியல. இதுல இருந்து எப்படி எனக்கு வெளியே வரணும்னு தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா போறதுனால மனசே கேட்கல. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட வாழ்க்கையை பாதிக்கப்படுமோன்னு ஒரு பயம் இருக்கு. என் வாழ்க்கை தான் பாதிச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன். அவங்களோட வாழ்க்கையும் பாதிக்கும் அப்படின்ற ஒரு மனக்குழப்பம் எனக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. இதிலிருந்து நான் எப்படி வெளியே வரப்போறேன்னு எனக்கே தெரியல பெரியவா. இதை எப்படிதான் நான் தீர்க்கிறது? இதிலிருந்து எப்படிதான் நான் வெளியே வர்றது? இப்படிப்பட்ட விஷயங்களை அந்த பெரியவா பக்தர்களுக்கு இருக்கும் பொழுது அப்பம்போது கேட்ட கேள்விக்கு சரியான ஒரு ஸ்லோகத்தை சொன்னான். குலதெய்வத்தை நினைச்சுக்கோ, அதுவே உன்னுடைய பாதி கஷ்டத்தை சரி பண்ணிடும். அதுவும் பிரம்ம முகூர்த்தத்துல இருந்துச்சு உன்னுடைய குலதெய்வத்தை நினைச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்லு. அது உன்னுடைய முழு கஷ்டத்தையும் போக்கிடும். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையை தீர்த்து நீ நல்லபடியா இருப்பதற்கு இது உனக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு பெரியப்பா சொல்றா. அந்த ஸ்லோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் பித்ருகணாய வித்மகே ஜகத்தரிண தீமகி தன்யோ பிரச்சோதயாத். இதை நீங்க சொல்லுங்க. ஒரு நாள் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லிவாங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்துல காலை எழுந்த உடனே நீங்க சொல்லக்கூடிய முதல் விஷயம் இதுவாக தான் இருக்கும். இதை தினமும் சொல்லிவாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க நம்பிக்கையோட சொல்லி வரலாம். அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு நீங்க சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறதான் செய்யும். கஷ்டங்கள் எல்லாமே தீரும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இது. இதை தினமும் சொல்லிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை நம்பிக்கையுடன் மாறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.